அனைவருக்கும் வணக்கம். கொள்கையுடன் வாழும் வாழ்க்கை. நாங்கள் கொள்கையுடன் வாழும் வாழ்க்கை என்று சொல்லும்போது நாங்கள் அரசியலை தான் நினைப்போம். இது அரசியல் அல்ல, அரசியல் கொள்கைகள் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தன்ற வாழ்க்கையில் தனக்கென்று சில கொள்கைகள், எப்படியும் வாழலாம் என்றல்ல. இந்த உலகத்தில் யாரும் எப்படியும் வாழலாம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழப்போகிறேன். எனக்கென்று ஒரு கொள்கை, எனக்கென்று ஒரு வாழ்க்கை முறை. சில நேரத்தில் பாருங்கள், நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், ஏதாவது ஒன்று நடந்துட்டுது, அவன் கடைசி மட்டும் இப்படி சொல்லியிருக்க மாட்டான், அவன் கடைசி மட்டும் இந்த வழிக்கு போயிருக்க மாட்டான், அவன் இதை தீர்மானிச்சிருக்க மாட்டான். காரணம் என்ன? எங்களுக்கு அவர்களை வடிவாக தெரியும். அவர்கள் கொள்கையுடன் வாழுபவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்காது. அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று நாங்கள் சொல்லுகின்ற போது கொள்கையுடன் வாழுகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில், எங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே எப்படியும் வாழலாம். வாழ்க்கை மிகவும் அதிசயமானது. எங்கள் அனைவருக்கும் கிடைத்த ஒரு அற்புதமான கொடை. அந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படியும் வாழலாம். வாழ்கிற போது எப்படியோ நாங்கள் வாழ்ந்து விடுவோம், எப்படி என்றல்ல. வாழுகின்ற அந்த வாழ்க்கையை முழுமையாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழுவதற்கு இன்னும் ஒரு உத்தி, அது கொள்கையுடன் வாழுகின்ற வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்குகின்றேன். எனக்கென்று சொல்லி ஒரு வாழ்க்கை முறை, எனக்கென்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான ஒரு டைம் டேபிள், என்னுடைய வேலைகளை நான் வடிவமைக்கின்றேன். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அந்த வாழ்க்கையை டிசைன் பண்ணுகிறேன். வாழ்ந்து பாருங்க, அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். எப்படியும் வாழலாம் என்றல்ல. நாங்கள் கொள்கையுடன் வாழுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். காலத்துக்கு காலம் அந்த குறிக்கோள்களை அடைவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் பல விழுமியங்களை நாங்கள் கொண்டிருப்போம். விழுமியங்கள் என்று சொல்லுகின்ற போது நற்பண்புகள், சில நல்ல பழக்க வழக்கங்கள், எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை முறை, இதுகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே எங்களுக்கென்று சொல்லி ஒரு கொள்கை. ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நாங்கள் எழுதலாம். நான் யார், நான் எப்படியாக இருக்க போகிறேன், எப்படிப்பட்ட ஒருவனாக நான் என்னை எதிர்பார்க்கிறேன், எனக்கென்று ஒரு கொள்கைகள், இது நான் கட்டாயம் செய்வேன், இந்த விடயங்களை நான் செய்யக்கூடாது, எனக்கென்று ஒரு பாதை, எனக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, எனக்கென்று சில கொள்கைகள், அம்சமான ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறும். 10 ஒன்று 11 என்று அல்லாமல் எல்லாரும் இந்த உலகிலே வாழுகின்ற கோடான கோடி மக்களில் நானும் ஒரு ஆள் என்று அல்லாமல், நாங்கள் கொள்கையுடன் எங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் படைக்கும். எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அமையும். ஆகவே எங்களுக்கென்று கொள்கைகளை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த கொள்கைகளிலே எங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைப்போம். எங்களுடைய வாழ்க்கையை மகத்தான, உன்னதமான ஒரு வாழ்வாக உருவாக்குவோம். நன்றி.